வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கான ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போறோம். தற்பொழுது வரை 1000 ரூபாய் மட்டுமே மகளிர் உரிமை தொகை அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படுகிறது. 2500 எப்பொழுது வரவு வைக்கப்படும், எப்பொழுது எங்க அக்கௌண்ட்ல இந்த 2500 வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே, மகளிர்கள் அனைத்துமே கேள்விகள் கேட்டவண்ணம் இருக்காங்க முதலமைச்சர் விஜய் கிட்ட. முதல்வர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய இருக்கிறதாக தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. மகளிருக்கு உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறதுங்க. மகளிருக்கு உண்டான உரிமை தொகையை உடனடியாக வழங்கலாம். அதற்குண்டான 2500 கொடுக்கறதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் நடைபெறுது. மேலும் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகள் தீவிரம் என மகளிர் உரிமை தொகை அமைச்சர் ஜெகதீஸ்வருடையும் உறுதியும் அளிச்சிருக்காங்க. ராஜபாளையத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டு பேசுகையில், தாவேக ஆட்சி மக்களுக்கு ஆன ஆட்சி, தாவேக ஆட்சியில் 1% கூட ஊழல் எதுவுமே இருக்காது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மக்களின் சேவைக்காக பணத்தினை அடிப்படையில அதிகாரிகள் யாராவது மக்களை அணுகினால் உடனடியாக தகவலை தெரிவிங்க அப்படின்றத குறிப்பிட்டு, இதற்கான தகவல்களை உடனடியாக அப்டேட் பண்ணுங்க. ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னாலும் இதை பண்ணுங்க அப்படின்ற ஒரு டேட்டாபேஸையும் நமக்கு கொடுக்குறாங்க. முதலமைச்சர் விஜயோடைய முக்கியமான அறிவிப்புல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரேஷன் கார்டு பொருட்கள் அனைத்துமே மக்களுக்கு எளிதாக கிடைக்க மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடிப்படை வச்சிட்டு இருக்காரு. தற்சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரேஷன் பொருட்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்சமயம் வரை 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்குவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பது கடந்த ஆட்சியில் விண்ணப்பித்தவர்களுக்கு இதுவரை மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்பெறவில்லை என்றால் ஏராளமான மனுக்கள் கண்டிப்பா குவியும். அப்ப அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து, தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த ஆட்சி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை கோரி ஒரே பெயரில் 2-3 தடவை விண்ணப்பிப்பது குறித்த உரிய ஆய்வு செய்து சரி செய்யப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். முதலமைச்சர் விஜய் கூறியது போல 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. 2500 ரூபாய் விரைவில் முதலமைச்சர் விஜய் வந்து மகளிருக்கு உண்டான அப்டேட்டை அக்கௌண்ட்ல போடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 2500, 60 வயதுக்கு மேல ஓய்வூதியமா 3000 கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மீண்டும் கிடைக்க வழிவகை செய்ய போறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த ஒரே பெயர்ல 2-3 தடவை இருப்பதை அறவே ரத்து செய்யறதுக்கு உண்டான அப்டேட்டையும் நாம எதிர்பார்க்கலாங்க. மகளிர் உரிமை தொகையில இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.